அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டி. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது, அலாய் வீலு, டயர் எல்லாமே இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா விக்டர். அந்த காலத்தில் வந்த மாடலு நிறைய பேர் இது கேட்டுன்னு இருப்பீங்க. ஆனால் ஸ்பேர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இதுக்கெலாம் நீங்கள் வந்தீங்கன்னா கம்மி ரேட்டில் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா சைலன்சர் இருக்குது, சைலன்சருக்கு தெரியும். உங்களுக்கு இன்ஜினில் எல்லாம் தேவையான பார்ட்ஸ் வேணுன்னா இங்கே வந்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு தேவையான எல்லா பார்ட்ஸுமே இருக்குது இங்கே. முன்னாடி பார்த்தீங்கன்னா அலாய் வீலு, அப்படியே வண்டி எடுத்து ஓட்டுற கண்டிஷனில் தான் இருக்குது. ஆனால் வண்டியெல்லாம் தரமாட்டாங்க, ஸ்பேர்ஸ் தான். உங்களுக்கு என்ன ஸ்பேர்ஸ் வேணுமோ வந்து வாங்கிக்கலாம். ஸ்பீடாமீட்ரு எல்லாமே இருக்குது. அலாய் வீலு, பின்னாடி அந்த மக்கோடு, முன்னாடி அந்த டூமு எல்லாமே இருக்குது. ஒரே நிமிஷம். பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்துடுச்சு, அதுதான் கொஞ்சம் எடுக்க முடியல வீடியோ. அடுத்தது பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹீரோ பைக் இது. இதில் பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே இருக்குது. சைலன்சரு, இன்ஜினு, டேங்க்கு தான் கொஞ்சம் அடிபடுதுன்னு நினைக்கிறேன். டேங்க்கு தான் நல்லா இல்லை. ஸ்பீடாமீட்ரு ஆல்ரெடி கேட்டிங் போயிட்டுக்கிறாங்க, தெரியுங்களா பார்த்தா. ஃபோருக்கு நல்லாயிருக்கு. அலாய் வீல் இருக்குது இதுலேயும். என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கேடிஎம் டியூப் டேங்க் அது இருக்குது பாருங்கள். மீன் என்எஸ் இருந்துச்சு, அது எங்கே போச்சுன்னே தெரில. என்எஸ் டேங்க் மீன் ஒன்று பார்த்தேன், இங்கே தான். அதுக்குள்ளே எங்கே போச்சுன்னு தெரில. போன டைம் சொல்ல பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ், என்எஸ் டேங்க் பார்த்தா இப்போ காணோம். இது பாருங்கள், இதுவும் என்எஸோட சேஸ் மேன் தான் இருக்குது பாருங்கள். இங்கே சேஸ் நிறைய கிடைக்கும். ஏன்னா சேஸ் ஃபுல்லாலாம் தர மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு சேஸ் ஏன்னா அடிபட்டுருந்துச்சி அந்தமாரி இருந்தால் தான் மாற்றி தருவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹோண்டான்னு நினைக்கிறேன். இதுவும் ஹீரோ ஹோண்டா இல்லை, ஹோண்டா மட்டும்தான். பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் எல்லாமே கட்டிக்கிறாங்க. இன்ஜின் மட்டும் இருக்குது. இன்ஜினு, இந்த டேங்க்கும் ஃபுல்லாக டஸ்ட் ஆகிட்ருக்கோம். அதெல்லாம் அப்புறம் அலாய் வீல் ஒன்று இருக்குது பாருங்கள் பின்னாடி. அலாய் வீல் ஒன்று தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. அதான் பாருங்கள், இதெல்லாம் சேஸு. அது பார்த்திங்கன்னா டிஸ்கவர்னால் தெரியும், தரமாக மைலேஜ் தர பைக்கு. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இது பாருங்கள். அலாய் வீல் கட்டி வச்சுக்கிறாங்க. கஸ்டமர் ஒருத்தர் கேட்டுக்கிறாங்க, அலாய் வீல் கட்டி வச்சுக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா 4க்கு முன்னாடி அந்த லைட்டு ஏதோ ஒஞ்சிச்சு. ஸ்பீடாமீட்ரு கைட்டு கொடுத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். அதெல்லாம் டக்குன்னு சேல் ஆகிடும். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஆனால் அட்ரஸ் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். அப்படின்லாம் கமெண்ட்டில் வேணுன்னா கண்டிப்பாக வாங்குற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள், நான் ஃபோன் நம்பர் தரேன், நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டியோ பாருங்கள். டியோவில் கூட நல்லா தான் இருக்குது. சீட்டு மட்டும்தான் இல்லை, மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது. மழையில் நஞ்சு தான் கொஞ்சம் மண்ணாக ஆகிட்டுக்குது, மற்றபடி நல்லா தான் இருக்குது. டயரு, இன்ஜினு எல்லாமே நல்லா இருக்குது. முன்னாடி பாருங்கள், டூம் கூட பாருங்கள் டூம் கூட நல்லா தான் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹோண்டா. நம்ம ஆல்ரெடி இந்த பைக்கு போன வீடியோவில் பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒன் டைம் பாருங்கள். நான் கொஞ்சம் ஒரு வண்டியாக காமிக்கிறேன். அவள் தான் நிறைய பேர் அப்பயும் கமெண்டில் வீடியோ சரியாக பார்க்காம கேட்குறீங்க. அந்த பைக்கு இன்ஜினுக்குதா இல்லை இந்த பைக்குதா, ஸ்பீடாமீட்டருக்குதா, 4க்கு எல்லாம் கேட்குறீங்க. அதுதான் நான் ஒரு பைக்காக ஸ்லோவாக காமிக்கிறேன். நீங்கள் ஒரு பைக்காக பாருங்கள். அப்படியே நான் வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நான் வீடியோ போடுறதே 5 நிமிஷம் தான் வீடியோ போடுறேன். நீங்கள் அதிலே ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க. சரி, நீங்கள் அதிக மினிட்ஸில் வீடியோ போட்டால் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு நான் 5 நிமிஷமாக போடுறேன் வீடியோ. நீங்கள் அதுவும் கொஞ்சம் ஸ்லோவாக பார்த்து உங்களுக்கு தேவையான பார்ட்ஸை வந்து வாங்கிக்கோங்க கேட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா இதுவும் டியோ தான். இதில் பார்த்தீங்கன்னா சீட்டு இருக்குது. பார்த்திங்கன்னா முன்னாடி அந்த டூம்லாம் கொஞ்சம் வஞ்சி தான் போய்க்குது. ஸ்பீடாமீட்டர் நல்லா தான் இருக்கும். நீங்கள் ஸ்பீடாமீட்டர் இருக்கும் இதில் கண்டிப்பாக பாருங்கள். ஸ்பீடாமீட்டர்லாம் இருக்குது. ஸ்பீடாமீட்டர்லாம் வந்து வாங்கிக்கோங்க. அவ்வளோதான். அந்த டியோவில் என்ன இருக்குது, இன்ஜினு, அப்புறம் டயர் இருக்குது. அதெல்லாம் பார்த்துமே தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த டியோலாம் இருக்குது. அப்படியே தான் இதில் இருக்குது, அவ்வளோவும் பார்க்க தேவையில்ல. இதை பார்த்தீங்கன்னா ஹோண்டா. இதில் பார்த்தீங்கன்னா இன்ஜினு, அலாய் வீலு, பின்னாடி கற்று கைட்டி கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். முன்னாடி கற்று கைட்டி கொடுத்துட்டாங்க, பின்னாடி இன்னும் அப்படியே இருக்குது. டேங்க்கும் பரவாயில்ல, ஓரளவு நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது.